அந்த 14 சஹாபாக்கள்ல 6 சஹாபாக்கள் முஹாஜிரின்கள். முஹாஜிரின் யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து துரத்தப்பட்ட நேரத்துல அந்த சஹாபாக்களோட ரசூலுல்லாவோட போன சஹாபாக்கள் முஹாஜிரின்கள். அப்ப அந்த வந்த சஹாபாக்களை அரவணைத்து அந்த சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சு அந்த சஹாபாக்களுக்கு பல விஷயங்கள்ல ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் தான் அன்சாரின்கள். அன்சாரின்கள் 8 பேரு இந்த இடத்துல ஷஹீதானாருங்க. அவங்களுடைய ஷஹீதுடைய அந்த இதெல்லாம் மக்பரா அங்க இருக்கு. சரியா? அப்ப அதனால பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அதிகமான உதவிகள் செஞ்சார். சரியா? எந்த அளவுக்கு பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான ஒரு கவலை, இந்த யுத்தத்துல நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா? ஆனா நிச்சயமாக தோல்வி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த யுத்தத்துல நாம் தோல்வி அடைந்தால் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்கிற அந்த கவலை அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரிலையும் மலக்குமார்களை கொண்டு உதவி செஞ்சான், ஹுனைன் யுத்தத்திலையும் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். இத்தனை யுத்தத்திலையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தின முதலாவது யுத்தம் இந்த பத்ர் யுத்தம். இது ஹிஜ்ரி 2வது ஆண்டு பிறை 17 ரமலானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த மாதத்தில்தான் இந்த யுத்தம் நடக்குது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில மக்கள் சீர்குலைந்து போகக்கூடிய ஒரு நேரம். 313 சஹாபாக்கள், விரலுட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியில ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுணுக்கமான ஒரு அறிவு என்ன தெரியுமா? அதுல ஒரு காபிரு தண்ணி எடுக்க வரும்போது அன்சாரிகள் அவரை கைது பண்ணினாங்க. கைது பண்ணி கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க? இந்த 1000 பேருங்கிற கணக்கு எப்படி தெரியுமா? புகார் ஹதீஸ்ல வருது. அவரை புடிச்சு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க நீங்க என்ன தெரியா, ஆனால் நாங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்தால் 100 பேர் சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கப்படுகிறது என்று அந்த வந்த மனிதர் சொன்னார். கண்ணியமான ஹாஜிமார்களே, இதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், நிச்சயமாக இந்த இடத்துல சாப்பிடக்கூடியவர்கள் 100 பேர் ஒரு ஒட்டகத்தை சாப்பிடுறாங்கன்னா 10 ஒட்டகத்துக்கு 1000 பேர் தானுங்கிற முடிவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இந்த நேரத்தில் அந்த ஜபலுல் மலாயிகா மலை, அது வெறும் மணல், அது ஏறி பாருங்க, வெறும் தூசிதான். அப்படிப்பட்ட அந்த மலையில மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சார். அது அல்லாஹ் சொல்ற, வலக்கது நஸரகுமுல்லாஹு பி பத்ரின், பத்ரில் அல்லாஹ் உதவி செஞ்சான் மலக்குமார்களை கொண்டு. எப்படி? மில் ஹம்ஸ ஆலா, 5000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பத்ரில் உதவி செஞ்சான். அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு உதவி செஞ்ச காரணத்தினால்தான் சில முஹத்திஸீன்கள், சில நல்லடியார்கள் சொல்லுகிறார்கள், எப்படி தெரியுமா? பத்ர் சஹாபாக்களுக்கு எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. இஃப்அல் மாஷியத்தை, நீங்க வேண்டியதை செஞ்சுக்கீங்க. இதுல சில முஹத்திஸீன்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க தெரியுமா? 313 பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டு அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டான ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும், நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். காரணம் என்ன? போடலையா? நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அதுல எவ்விதமான சந்தேகம் கிடையாது. சரியா? எவ்விதமான சந்தேகம் கிடையாது. ஏன் சந்தேகம் சொன்னா, அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டவர்கள் பத்ர் சஹாபாக்கள். உடனே கோட்டையும் போறீங்க. ஆனா கண்ணியமான ஹாஜிமார்களே, அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்சி, அந்த பத்ர் சஹாபாக்கள் 313 பத்ர் சஹாபாக்கள் அவங்கள முன் வச்சு விஷயத்தை கேட்டால் நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வார். ஏன்? அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணாவை தொழுதோமே,
அந்த பள்ளியில தான் ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரம் இருந்துச்சு. அந்த கூடாரத்துல தான் போயிட்டு ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு கவலை தெரியுமா? இமாம் புகாரியுடைய முஸ்லிம் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அல்-ஹாஃபிஸ் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க சொல்றாங்க, எப்படி தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துக்கு அழுது போன்று வேற எந்த ஒரு யுத்தத்துக்குமே அழல. அந்த அளவு ரசூலுல்லாஹ் அழுதாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்கள பார்க்கும்போது அப்படியான அவங்களுக்கு கவலை. யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்க அழாதீங்க, நீங்க அழுக நிப்பாட்டுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் உணவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் வாக்களிக்கிற தந்து அறிவான் எங்க இருக்கிற பல விஷயங்களை அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்னதுக்கு பிறகு அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்புக்கட்டு விளங்குற வார்த்தைக்கும் தங்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நேரடியாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த பதில்ல வெற்றி நிச்சயம். இந்த பதில்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் 5000 மலக்குமார்களை அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறார் என்று சொல்லி உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடாரத்திலிருந்து சிரிச்சு கொண்டு வெளியே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்றோம். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நேரடியாக வந்து விட்டது. இந்த இடத்துல அபூ ஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்துல உத்பா கொல்லப்படுவான், இந்த இடத்துல ஷைபா கொல்லப்படுவான், இந்த இடத்துல உமை இப்னு கல்ப் கொல்லப்படுவான் என்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி பெரும் பெரும் தலைவர்கள் சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. கண்ணியமான ஹாஜிமார்களே, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில வந்த ஒரு மாபெரும் ஒரு யுத்தம் தான் இந்த பத்ர் யுத்தம். அதனால பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மறைமுகமான உதவிகள் செய்தான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த பத்ர் யுத்தத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை பிடிச்சி வரும்போது ஒரு சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இவரை நான் தான் கைது பண்ணினேன். அந்த நேரத்தில் அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் என்னை கைது பண்ணவில்லை, இவர் என்ன கைது பண்ணவில்லை. என்னை கைது பண்ணியது யார் தெரியுமா? ஒரு மனிதர் வெள்ளை ஆடை அணிந்து என்னிடத்தில் வந்து என்னை கைது பண்ணினார், இவர் பண்ணவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மலக்குமார்கள் கைது பண்ணினார்கள், அந்த மலக்குமார்கள் உங்களிடத்தில் ஒப்படைத்தார்கள் சொன்னார்கள். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமா ரஅய்த இர் ரமைத வலாகின்னல்லாஹ ரமா வமா ரமைத. நபியே, நீங்க எரியும் போது நீங்க எரியவில்லை, வலாகின்னல்லாஹ ரமா, நிச்சயமாக அல்லாஹ் தான் எரிஞ்சானுங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அந்த 313 பத்ர் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து மாபெரும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த பத்ர் யுத்தம். இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால இன்றைக்கு எல்லாரும் பல வகையான செய்திகளை சொல்லுவாங்க. இதுல வித்யத்து, அதுல ஷிருக்கு என்று பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால ஒரு விஷயத்தை கேட்டா அது நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதா என்கிற பல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு மனிதரை கொண்டு ஒரு மனிதன் உதவி தேடினால் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ணியமான ஹாஜிமார்களே, தெளிவாக விலை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் நேரடியா உதவி செஞ்சார். அந்த பத்ர் சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபிக்கு அல்லாஹ் சொல்லணும், நீங்க வேண்டியதை செய்யுங்க. நீங்க வேண்டிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் உங்களை பாவத்தை மன்னிச்சிருவான் என்றால் எல்லா பாவமும் செய்யுங்கன்னு அர்த்தம் அல்ல. அந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுல என்ன தெரியுமா விளங்குது? அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உதவி அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அந்த உதவியை அல்லாஹ் கொடுத்ததின் காரணத்தினால் அந்த பத்ர் சஹாபாக்கள் யுத்தத்துல கலந்து கொண்டதுனால அது இஸ்லாத்துக்கும் அந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துல இவங்க கலந்து கொண்டா நீங்க வேண்டிய செய்யலாம்னு சொன்னால் பாவம் இல்லையா? அப்ப அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை விதிவிலக்காக்கி அவர்களை தனியாக தேர்ந்தெடுத்தான். அதனால அவர்கள் மூலியமாக அந்த பத்ர் சஹாபாக்குடைய பொருட்டால ஒரு மனிதன் துவா கேட்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப நாங்க பார்த்த இடத்த பாருங்க, அபூ ஜஹல் கொல்லப்பட்ட இடமும் இருக்கு, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒளி செஞ்ச இடமும் இருக்கு. சில பேர் என்ன செய்யறாங்கடா, அகினக்காவை வைத்து பறக்கத்துக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுனால அதை உடைச்சி போட்டாங்க. சில பேர் கல்ல தூக்கி அடிக்கிறதுனால அதை இல்லாமக்கி போட்டாங்க அபூ ஜஹல் கொல்லப்பட்ட இடத்துல. அதனால இது கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இஸ்லாமிய அடையாள சின்னங்களை அழிச்சு கொண்டே போறக்கூடிய ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால
எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி பத்ரு சஹாபாக்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்துக்கு உதவி செய்தார்கள் என்பது இதிலிருந்து தெரியும். அந்த ஈமானியத்துடைய அந்த பலம் எந்த ஒரு பலமும் இல்லை. ஈமானியத்துடைய பலம் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றி. எப்படி சொன்னாங்க, அஸ்ரஜ் என்ற கூட்டத்தில் இருந்தது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர்ட்ட கேட்டாங்க, நீங்க இந்த யுத்தத்துக்கு தயாரா? உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்டாங்க, யுத்தத்துக்கு தயாராரு. அதுக்கு பிறகு அவங்க எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு அவங்க அஸ்ரஜ் கூட்ட தலைவர் அன்சாரி அவங்கள்ட்ட கேட்டாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க யுத்தத்துக்கு தயாரான்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க மூசாவுடைய கூட்டத்தாரிகள் போன்று அல்ல, நாங்கள் அவர்கள் சென்றது போன்று நாங்க நபியை விட்டுட்டு வர மாட்டோம். அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்க குதிக்க தயார், இந்த ரூட்ல நீங்க போங்கன்னு சொன்னாலும் நாங்க போக தயார் என்று சொல்லி சொன்ன சஹாபாக்கள் தான் அன்சாரின்கள். அவர்களுடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைய அன்ப ரசூலுல்லாஹ் மேல இருந்த பிரியம் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹுப்பு வைப்பது, நேசம் வைப்பது இதிலிருந்து தெரியுது. இந்த பத்ர் யுத்தத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அன்பு இருந்த காரணத்தினால்தான் அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், 313 பேரை நாங்க இருக்கிறோம் என்பதனால நீங்கள் பயந்து விடாதீர்கள் யா ரசூலல்லாஹ், இந்த 313 நபர்களையும் தாண்டித்தான் உங்களுடைய மேல ஒரு அம்பு பாய வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் கூக்குரல் விட்டார்கள். கண்ணியமான சகோதரிகளே, ஹாஜிமார்களே, அத்தனையும் அந்த பெருமானாருடைய அந்த அன்பு இருந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு, நம்முடைய அனைத்து காரியங்களையும் பூர்த்தி செஞ்சு, மலக்குமார்கள் இறங்கி அந்த இடத்துக்கு போய்த்து அந்த மலக்குமாருடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது போன்று எங்களுக்கும் கிடைச்சி நாங்க பரிபூர்ணமான முறையில மதீனா முனவ்வராவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். رضي الله عنا لبدر، رضي الله عن شهداء، رضي الله عنا لبدر، رضي الله عن شهداء. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البر يا الله. إلهي سالم الأمة من الآفات والنكمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله. إلهي ناجنا واكشف جميع أذيتي واصرف مكائد الإذى والتوب لأهل البدر يا الله. إلهي نافس الكربى من الآسين والعتبى وكل بلية وباء بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين رسول الله. على ياسين نور الله. رضي الله عنا لبدر، رضي الله عن شهداء، رضي الله عنا لبدر، رضي الله عن شهداء،
رضي الله عن أهل بدر رضي الله عن شهداء صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله